என்னம்மா போனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க? அடுத்த கண்டென்ட் போலாமா எப்படி? என் ஹஸ்பண்ட் எனக்கு ஐ லவ் டாக்கிங் டு யூ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, யூ மேரிட் டு அ மேன் அண்ட் நாட் அ பாய். உங்க ஹஸ்பண்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸை விட உங்ககிட்ட தான் பேச பிடிக்கும்னா நீங்க ரொம்ப லக்கி. ஆப்வியஸ்லி மென்னுக்கு அவங்க பாய்ஸ் கேங்கோட தான் பேச பிடிக்கும், டைமும் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும், பிகாஸ் தட் இஸ் தியர் கம்ஃபர்ட் ஜோன். பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஹிஸ் வைஃப் பிகம்ஸ் ஹிஸ் சேஃப் ஸ்பேஸ். கம்ஃபர்ட் ஜோனுக்கும் சேஃப் ஸ்பேஸ்க்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? கம்ஃபர்ட் ஜோன்ல ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க, பட் ஒரு சேஃப் ஸ்பேஸ்ல தான் கோவப்பட்டாலும் தப்பு பண்ணாலும் இல்ல அழுதா கூட they will still feel loved and accepted. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இங்க அதை பயப்படாம ஜட்ஜ்மெண்ட் இல்லாம தாராளமா பண்ணலாம். ஸோ இந்த சேஃப்டி உங்க ஹஸ்பண்டுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்குதுன்னா அவர் நம்புறதை விட உங்களை அதிகமா நம்புவாரு. ஸோ ரிமெம்பர் திஸ், உங்க ஹஸ்பண்டுக்கு அவருடைய டே எப்படி போச்சுன்றதுல இருந்து அவருடைய ஃபீலிங்ஸை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா you're not just his wife, you are his safe space.